வெல்கம் டு ஜோஸ் மேக்ஸ் கேலரி. இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல சம் நம்பர் 3 பார்க்கலாம். ஆட் த ஃபாலோயிங். ஸோ இங்கே கொடுத்துருக்குற நம்பர்ஸை ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, ஆட்னா ரொம்ப ஈஸி தானே, பார்க்கலாம். 8 and -12 யூஸிங் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேல் வச்சு நீங்களும் லைன் போடுங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் லைன் போட்டிருக்கேன். இந்த சைடில் ஒரு ஆரோ மார்க், இந்த எண்ட்லேயும் ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். மிடில் 0 எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஸ்கேல் வச்சே அந்த பார்ஷன் பிரிக்கிறதெல்லாம் பிரிக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதில் ஒரு நம்பர், நான் இதில் 0 எடுத்திருக்கேன். 0 வச்சுட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஒவ்வொரு லைன் போடுறேன். 1 2 3 4 5 6. அதே போல் இந்த சைட்லையும் ஒவ்வொரு சென்டிமீட்டர்லையும் ஒவ்வொரு லைன். ஸோ இவ்வளவு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. 1 2 3 4 5. ஸோ 0வோட ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். 1 2 3 4 5 6. 0வோட லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் நெகட்டிவ். ஸோ -1 -2 -3 -4 -5. இப்போ ஆட் பண்ண வேண்டிய நம்பர் பார்க்கலாம். 8 and -12. ஸோ ஃபஸ்ட் அந்த 8 அப்படின்ற நம்பரை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே 6 வரதான் இருக்குது. இன்னும் கூட நம்ம 2 நம்பர் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். 6னா இது 7, இந்த நம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 8. ஓகே, இது 7, இது 8. இப்போ இந்த 8 அப்படின்ற நம்பரை நான் பிளாட் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்டார் போட்டுக்கோங்க. இதிலிருந்து -12. மைனஸ் அப்படின்னு சொன்னாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். மைனஸ்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 12 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணலாம். இப்போ இந்த பிளேஸில் இதிலிருந்து 1 2 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 அப்படின்ற பாயிண்ட் இங்கே வருது. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் -12. அதாவது 8 + -12. ஓகேவா? 8 + -12. அப்போ எந்த பிளேஸில் ஆன்சர் கிடச்சிருக்குது? -4. ஸோ -4 இஸ் அவர் ரெஸ்பெக்டிவ் ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சரை இங்கே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் -3 and -5. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் எழுதிக்கலாம். நம்பர் லைனில் மிடில் ஒரு பாயிண்ட்டை 0ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொரு சென்டிமீட்டர்லையும் ஒவ்வொரு லைன் போடுறேன். 1 2 3 4 5 6 7. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 0வை நான் இந்த பிளேஸில் எடுத்துக்கிறேன். இங்கே இன்னும் ஒரு கொஞ்சம் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் 0ன்னு செலக்ட் பண்ணுறேன். 0வோட ரைட் ஹேண்ட் சைடில் 1 2 3 4. இங்கே -1 -2, இங்கே -3 -4 -5 -6 -7 -8 -9 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பிளாட் பண்ணிடலாம். -3 and -5 ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் -3 எங்கே இருக்கோ அதை பிளாட் பண்ணிக்கலாம். -3. தென் -5 அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது 5 யூனிட்ஸ் மூவ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. ஸோ 5 யூனிட்ஸ் மூவ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் -8.
ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சர் இதில் எழுதிக்கலாம். -3 ப்ளஸ் -5 இது ரெண்டையும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், -5 ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த சைன் அப்படியே எழுதிட்டு 5 + 3 8ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆன்சர் தானே இங்கே இருக்குது. தட்ஸ் ஆல். சம் நம்பர் 3 பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் -100 ப்ளஸ் -10 இது ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள், ஏன்னா ரெண்டுலேயுமே சேம் சைன் இருக்குது. ஸோ சேம் சைன் இருந்தால் நான் என்ன செய்ய சொல்லியிருக்கேன், -100 -10 ரெண்டையும் எழுதி ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். 0 + 0 0, 0 + 1 1 1. ஏன்னா இதுக்கு பேரல்லையே டேரெக்டாக எழுதிக்கலாம். மைனஸ் மைனஸ் இருந்தால் அந்த மைனஸை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ஸோ நம்ம இங்கே ஆன்சர் எழுதலாம். -100 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -10. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் சைன் அப்படியே எழுதிட்டு 100 + 10 110. இந்த ஆன்சர் ஈக்குவலாக இருக்கா? தட்ஸ் ஆல். சம் நம்பர் 4 பார்க்கலாம். 20 ப்ளஸ் -72. ஸோ இந்த சம்லையும் 20 பாசிட்டிவாக இருக்குது. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ -72. இப்போது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். டிஃப்ரெண்ட் சைனை என்ன செய்ய சொல்லியிருக்கேன், பிகர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சைன் எழுதிக்கலாம். நான் சைடில் எழுதுகிறேன். 72 பிகர் நம்பர் சைன் மைனஸ், ஸ்மாலர் நம்பர் 20 எழுதிட்டு இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 2 - 0 2, 7 - 2 is 5. Bigger number sign என்ன, minus. So our answer is -52. That's all. Sum number 5 பார்க்கலாம். 82 plus -75. So 82 plus and minus இருக்கு. நம்ம என்ன எழுதணும், plus into minus minus. So -75. இதில் bigger number என்னது, 82 தான் bigger. So 82 -75. smaller number -75 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ subtract பண்ணணும். 2ல இருந்து subtract பண்ண முடியாது. இங்க cancel பண்ணா இங்க 1 borrow பண்ணிக்கலாம். So 8ல இருந்து 1 borrow பண்ணிட்டோம்னு சொன்னா இங்க 7 remaining. 12 - 5 என்ன, 7. 7 - 7 0. Bigger number sign plus. So plus எழுத தேவையில்லை. That's all. Our answer is 7. Sum number 6. -48 plus -15. So என்ன எழுதணும், -48 minus into plus minus -15. ரெண்டும் சேம் சைன். ஸோ சேம் சைன் என்ன ஆகும், ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த சைன் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ -48 -15 ஆட் பண்ணும்போது 8 + 5 is 13. பேலன்ஸ் 1 கேரி ஓவரில் எழுதிக்கலாம். 4 + 1 5, 5 + 1 6. ஸோ சேம் சைனாக இருந்ததுனால இந்த சைன் அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கணும். ஸோ -63. That's all. This is our answer. Sum number 7. -225 plus -63. ஓகே, இப்போ இதில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடும். -63. இங்கே -225. சேம் சைனாக இருந்தால் என்ன செய்ய சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணிவிட்டு இந்த சைன் அப்படியே காப்பி பண்ண சொன்னேன் இல்லையா. ஓகே, இங்கே இந்த 225 நெகட்டிவ், 63 ஆல்சோ நெகட்டிவ். ஆட் பண்ணுங்களா, ஆட் பண்ணும்போது 5 + 3 8.
6 plus 2 8. Then இந்த 2 copy பண்ணிக்கலாம். Minus sign அப்படியே எழுதிக்கணும். So our final answer is minus 288. That's all.